இருக்கான்னு பாருங்க. எனிஒன் ஸ்கிரீன் அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மெசேஜாவது பண்ணுங்க அல்லது வாய்ஸ்ல சொல்லுங்க. எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆட்டம்ஸ் அல்லது அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கு மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து யாரு? ஃபர்ஸ்ட் மாடல் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஜே தாம்சன். இவர் என்ன சொல்லியிருந்தாரு? என்டையர் ஆட்டம் ஃபுல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதுல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எம்பட் பண்ணி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபுல்லா இந்த ரெட் கலர் ஃபுல்லா வாட்டர் மிலன் மாதிரி இருக்கும், இதுல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இப்படி எம்பட் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ப்ளம் புட்டிங் மாடல் அப்படி இல்லாட்டி இதை வந்து வாட்டர் மிலன் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இவர் சொன்னாரு. இதுக்கப்புறம் தான் வந்து ரூதர்ஃபோர்டு வந்து கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நியூக்ளியஸ் பூரா சென்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட், ரிசர்ச் ஸ்டூடெண்ட், கண்டக்டர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நியூக்ளியஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஃபுல்லா எம்பட் ஆகி இருக்குது, ஃபுல்லா என்டையர் பாடியில எம்பட் ஆகி இல்லை, அது வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட், அதுல வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்ல தான் ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, இதை கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ரூதர்ஃபோர்டு மாடல் தான் ரூதர்ஃபோர்டு மாடல் ஃபார் பிளானட்டரி மோஷனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து கொடுத்துச்சு, இந்த எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்து வந்து இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தின் கோல்டு ஃபாயில் இருக்கும். இந்த கோல்டு ஃபாயில்ல ஒரு ஆல்பா பார்ட்டிகல் இங்க இருந்து ஷூட் பண்ணுவாங்க. இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் சென்டர்ல போகாம இப்படி டிவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சுதான் இங்க சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த டிவியேட் ஆகி போற இந்த தீட்டாவை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்பாக்ட், அதாவது இம்பாக்ட் பேராமீட்டர், சாரி, டிவியேட் ஆகி போகும்னு சொல்லுவோம், அதை தீட்டான்னு சொல்லுவோம். இந்த இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிசாண்டல்ல இருந்து எவ்வளவு தூரம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இதான் நம்மளுடைய டார்கெட் நியூக்ளியஸ்னு வச்சுக்கிறோம். டார்கெட் நியூக்ளியஸ் இங்க இருந்து நம்ம ஆல்பா பார்ட்டிகல் ஷூட் பண்றோம்னு வச்சுக்கோம். இதான் நம்மளோட ஆல்பா பார்ட்டிகல், இதை நம்ம ஷூட் பண்றோம்னு வச்சுக்கோம். இந்த டார்கெட் நியூக்ளியஸ்க்கு வெர்டிகலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்பாக்ட் பேராமீட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா டீவியேஷன் வந்து அதிகமா இருக்கும், தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இம்பாக்ட் பேராமீட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த இடத்துல இருக்கு, ஆல்பா பார்ட்டிகல் இங்க இருந்து ஷூட் பண்றோம் அப்படின்னா இதனோட டீவியேஷன் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து டார்கெட் நியூக்ளியஸ் இங்க இருக்கு, நீங்க வந்து இம்பாக்ட் பேராமீட்டர் கிட்டத்தட்ட 0ல வந்து ஷூட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலா வந்து என்ன கேட்டீங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு 4kZe² மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் இன்டு v². இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்க்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, மாஸும் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எப்படி ரிலேட் ஆயிருக்கு, வெலாசிட்டி எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதோட பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ரூதர்ஃபோர்டுலையும் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல்லையும் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போர் வந்து போர் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்தோம். ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல்ல வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லிமிடேஷன்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் போர் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த போர் மாடல் ஆஃப் ஆட்டம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட்.
இந்த போர் மாடல் ஆஃப் ஆட்டம் போறதுக்கு முன்னாடி போர் வந்து நீல் போர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சர்டைன் அசம்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். என்னென்ன அசம்ஷன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் அசம்ஷன்ஸ் நினைக்கும் அசம்ஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படின்னா ஒரு ஆர்பிட்லையும் ஒரு எனர்ஜியில ஆட்டம்ஸ் வந்து சாரி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஆர்பிட்லையும் ஒரு எனர்ஜி லெவல்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்பிட்லையும் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ்ல டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ல டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட்ல லிமிடேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியேட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால அது ஆக்சலரேட் ஆகுது, ரேடியேட் பண்ணுது. அதனால வந்து அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து லூஸ் பண்ணிட்டு திரும்ப சென்டர் பார்ட்டுக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸ் வந்து இங்க இருக்காது. டு நாட் ரேடியேட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு நாட் ரேடியேட் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரான்ஸ் revolving around atom do not radiate energy. Do not radiate energy அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறதுல இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வந்து ரெண்டாவது அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது, a photon is emitted. A photon is emitted எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா when electron changes from higher orbit to lower orbit. ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது அல்லது ஏதோ பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மேல இருந்து கீழே மாறும்போது ஹையர் டு லோயர் இதுல மாறும்போது இட் எமிட்ஸ் ஏ ஃபோட்டான் அப்படின்வாங்க. ஓகே, இட் எமிட்ஸ் ஏ ஃபோட்டான். ஸோ எமிட்ஸ் ஏ ஃபோட்டான் அப்படிங்கிற போது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தேர் பை இட் லூசஸ் எனர்ஜி. தேர் பை இட் லூசஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் பை இட் லூசஸ் எனர்ஜி. ஓகே, அப்ப என்ன சொல்லுவோம், இப்போ இதுதான் நம்மளோட ஆட்டமோட நியூக்ளியஸ். இதை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்பிட் லெவல்ஸ், இது ஆர்பிட் லெவல் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஆர்பிட் லெவல் 2ன்னு வச்சுக்கிறோம், அல்லது இது லோயர் ஆர்பிட், இது ஹையர் ஆர்பிட்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்துது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்துது அப்படின்னா இதுக்கு வந்து அதிக எனர்ஜி இருக்கும், மோர் எனர்ஜி இருக்கும். இங்க இருந்து இந்த எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகுது அப்படின்னா லோயர் எனர்ஜி லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். அதாவது இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னா இட் லூசஸ் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஹையர் எனர்ஜி டு இந்த ஹையர் ஆர்பிட் டு லோயர் ஆர்பிட் போகும்போது லூசஸ் எனர்ஜி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து அதிக எனர்ஜி இருக்கும், இதுல வந்து கம்மியான எனர்ஜி இருக்கும். ஸோ இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது எனர்ஜி லூஸ் பண்ணுது பை மீன்ஸ் ஆஃப் எமிட்டிங் போட்டான். அதாவது போட்டான் இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த போட்டானோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா E is equal to photon is released having energy E is equal to released and having energy E is equal to h nu அப்படின்னு சொல்றோம். having energy E is equal to h nu அப்படின்னு சொல்றோம். ரைட், மூணாவதா என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முக்கியமான அசம்ஷன். ரைட், தேர்ட் ஒன், electrons revolve around nucleus only in those orbits for which angular momentum
for which angular momentum is some integral multiple of h by 2 pi அப்படின்னு h by 2 pi. ஓகே, அதாவது இப்ப சப்போஸ் நியூக்ளியஸ் ஆர்பிட், சரி இது வந்து ஒரு nth ஆர்பிட்டா இருக்கு. இந்த இதுல நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல அப்படி ரிவால்வ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லி வச்சுக்கோம். ஓகே, இங்க வந்து ஆங்குலர் மொமெண்டம், அதாவது இந்த ஆர்பிட்டுக்கு இருக்கக்கூடிய nh by 2 pi அப்படின்னு சொல்றோம்ல, nh by 2 pi இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம்க்கு, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்னது? மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப ஆங்குலர் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி இன்டு சம் டிஸ்டன்ஸ், எங்க ரொட்டேட் ஆகும். ஸோ mvr is equal to nh by 2 pi அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஆர்பிட் மாற மாற உங்களுடைய லெவல்ஸ் வந்து இந்த n வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, ஆர்பிட் மாற மாற இந்த n வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் எங்கெல்லாம் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi, இது பேஸ் லெவல், இந்த லெவல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஒவ்வொரு ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிட்டோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், போர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுடைய அசம்ஷன். இந்த மூணும் போரோட அசம்ஷன் முக்கியமானது. ரைட், இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நியூக்ளியஸ்ல சுத்தி வர எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டேஷனரி வேவ்ஸ் மாதிரி அது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. இதுதான் நம்மளுடைய நியூக்ளியஸ் அப்படின்னா, இதை சுத்தியிலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்பிட் இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்பிட்ல உங்களுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேஷனரி வேவ்ஸ் மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. போர் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, எலக்ட்ரான் வந்து இதே ஆர்பிட்ல தான் இருக்கும், இதுல இருந்து வெளியில எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு, அன்லஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும். ஓகே, ரைட். இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, electrons can stay in those circular orbit whose circumference is an integral multiple of de Broglie wavelength associated with the electron அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டி பிராக்லி வேவ், அந்த எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ் லென்த்தோட மல்டிபிளுக்கு இருக்கிற வரைக்கும், சே 1 into டி பிராக்லி வேவ் லென்த், 2 into டி பிராக்லி வேவ் லென்த் அப்படி இருக்கிற வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஆர்பிட்ல தான் சுத்திட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த வேல்யூ தாண்டும் போது தான் இது வந்து லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜியோ இல்ல ஹையர் எனர்ஜி டு லோயர் எனர்ஜியோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr is equal to n lambda அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr is equal to n lambda அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு lambda is equal to h by mv அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
2πr is equal to n லாம்டாக்கு பதிலாக h by mv அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல இந்த mvr இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா nh by 2π அப்படின்னு சொல்லி அந்த பழைய ரிலேஷன்ஷிப் வந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்படிதான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிப்போம். mvr is equal to nh by 2π வச்சுட்டு ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிப்போம். ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் முக்கியமானது. நியூக்ளியஸ், ஆர்பிட், ரிவால்விங் எலக்ட்ரான். ஸோ இதுதான் இதனுடைய ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து நார்மலா ஜென்ரலா சர்க்குலர் மோஷனுக்கு பேஸ் வந்து என்னதுப்பா? ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கு அப்படின்னா அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? அதனுடைய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சே இந்த ஆட்டம் உடைய சார்ஜ் வந்து ZE அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். சார்ஜ் வந்து ZE. ஸோ இது எலக்ட்ரான் E அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv² ஆரும் kZe E/r². இது என்னதுன்னா kq1 q2/r². இது நத்திங் பட் kq1 q2/r². எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருந்து பாக்குறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தாதான் சர்க்குலர் மோஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இது இசட்னு என்னது? அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எம்ங்கிறது வந்து என்னது? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். விங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவையும் மேல இருக்கக்கூடிய இந்த mvr is equal to nh/2π இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து இது ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஆறு கேன்சல் பண்ணுங்க. அதே மாதிரி mvr is equal to nh/2π அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இருந்து v கண்டுபிடிச்சு இந்த v இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. வேற ஒன்றும் mvr/nh/2π. mvr is equal to nh/2π இருந்து v கண்டுபிடிக்கும். v is equal to nh/2π mr அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த v கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? m into nh/mr2π the whole square is equal to kZe²/r அப்படிங்கிறது. kZe²/r ஒரு r இங்க இருக்கு. ரைட். இதுல இருந்து நம்ம ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இதுல mr² வரும். எகைன் m into n² h² m² r² 4π² is equal to இந்த கேக்கு பதிலாக 1/4πε0 அப்படின்னு வந்து போடலாம். kZe²/r அப்படின்னு. ஸோ இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இதுல வந்து இந்த மாசையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். இந்த ரேடியஸையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ரேடியஸ் மட்டும் r is equal to என்னன்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் r is equal to n² h² ε0 இல்லை ஒரு π அடிச்சு கொடுத்துருங்க. π² π ε0 π m ZE² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்க ரேடியஸோட ஃபார்முலா ஃபார் யுவர் ரேடியஸ். ஓகே, ஸோ எல்லா வேல்யூயும் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிங்க. இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பாருங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ε0, மாசு, பை, அப்புறம் இந்த சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான், இது வரைக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ரிமைனிங் இருக்கிறது என்னது? n² Z2 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ r will be equal to
0.53 n ஸ்கொயர் பை இசட் அப்படின்னு சொல்லி இன் ஆம்ஸ்ட்ராங். ரேடியஸோடைய ஷார்ட் ஃபார்முலா 0.53 n ஸ்கொயர் பை இசட். டைரக்ட் கொஸ்டின் வரும், ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்லி. ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரேடியஸ்க்கும் எண்ணுக்கும் வந்து நம்ம கிராஃப் வரையறோம். ஆர்பிட், nth ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரேடியஸ்க்கும் ஆர்பிட்டுக்கு. எப்படி இருக்கும்? ரேடியஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் டு த ஆர்பிட் நம்பர் n, இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் வரையறோம். அப்படி வரையும் போது r இஸ் ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனால உங்க கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரேடியஸ்க்கும் nth ஆர்பிட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சா அப்படி இருக்கும். அடுத்து ரேடியஸ்க்கும் அட்டாமிக் நம்பருக்கும் கிராஃப், ஜெட்டுக்கும் வரைஞ்சா ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அட்டாமிக் நம்பர், இஸ் நதிங் பட் இந்த மாதிரி கிராஃப் வரும். ஓகே, இந்த மாதிரி கிராஃப் வரும். ரைட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் மாதிரி ஆட்டமுக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுவீங்க. ஸோ 0.53 பை 0.53 அப்படின்னு சொல்லி வரும் ரேடியஸ். அடுத்து வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 0.53 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 9 வரும். Z வந்து 1. ஸோ இது வந்து 1, 4, 9 அப்படின்னு வர்றதுனால ரேடியஸ் வந்து ஈக்குவலா ஸ்பேஸ் ஆயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. 1க்கு இந்த மாதிரி இருக்கும், அடுத்து 4க்கு வந்து இப்படி வரும், 9க்கு வந்து இப்படி வரும். ஸோ யுவர் ஆர்பிட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்னு இதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆர்பிட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஈக்குவலி ஸ்பேஸ்ட் அப்படின்னு. ஓகே, ரைட். சும்மா ஒரு கொஸ்டின், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. The radius of shortest orbit in an 1 electron system, in an 1 electron system is 18 picometer. 18 pm அப்படின்னா 18 picometer. PIC மேபி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன், டியூட்ரியம், ஹீலியம், லித்தியம் பிளஸ் பிளஸ். லித்தியம் பிளஸ் பிளஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரேடியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர் பை இசட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஷார்டஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் த ஷார்டஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா r இஸ் ப்ரொபோஷனல் டு 1 பை இசட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இசட் வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல இருக்கிறதுல லித்தியம் பிளஸ் பிளஸ் அயான், அதாவது டை அயானைஸ்டு லித்தியம் அப்படின்னு சொல்றோம். டை அயானைஸ்டு லித்தியம்க்கு வந்து இசட் இஸ் 3 அப்படிங்கிற போது உங்களுக்கு இதுக்கு தான் இருக்கிறதுல அதிகமான வேல்யூவா இருக்கும். அதனால இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் 18 பிகோமீட்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் another question. எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட். இப்ப பாக்குறது எல்லாமே in Bohr's model. In Bohr's model, the atomic radius of first orbit, atomic radius of first orbit
is R0. Is R0. Then the radius of third orbit is option வந்து R0 by 9, R0, 9 R0, 3 R. 9 or not, sir? 9 R0 is your correct answer. ஏன் இது ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின். இது வந்து நீட் கொஸ்டின். Rn is proportional to n square. ஓகே, Rn is proportional to n square. nth ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து n ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து R0 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து R0 அப்புறம் தேர்ட் ஆர்பிட்க்கு வந்து கேட்குறாங்க. R0 பை இது R3 கூட வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர். அவ்வளோ. R3 is equal to 9R. Previous year நீட் கொஸ்டின். ஒன் ஸ்டெப் ஃபார்முலா அல்லது பார்த்தோன்னே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிட்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம்ஸு, நியூக்ளியஸு, இதுக்கு முன்னாடி பார்த்த டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்ரு, அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், அப்புறம் செமிகண்டக்டர்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுவோம். சாப்டர் எல்லாமே சிறுசு. ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஃபுல்லா நீங்க இந்த சாப்டர் தரவு பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் தாராளமா இந்த இதுல இருந்து எல்லாம் அட்டன் பண்ணும். இதுல தாராளமா அட்டன். இப்ப இதுலயே நம்ம 1 2 3 4 5 ஆச்சு. 20 மார்க் நம்ம கையில இருக்கு. சின்ன சின்ன சாப்டர்ஸை தரவு பண்ணி வச்சிருந்தாலே 20 மார்க் நம்ம கையில இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ரைட், நெக்ஸ்ட் the ratio of the areas within electron orbit for the first excited state to ground state for hydrogen atom is option 2:1, 16:1 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n is equal to 2 அப்படின்னு வந்து போடுங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். Option A, sir. ஆப்ஷன் ஏ எப்படி வரும்? சரி, ட்ரை பண்ணுங்க. Option D, sir. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் வித்தின் எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் அப்படின்னா இது வந்து நியூக்ளியஸ், இதை சுற்றிலும் இருக்கிறது ஆர்பிட். இந்த ஏரியாஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ரைட். இப்போ n is equal to 1 அப்படின்னா அதை கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டை கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். n is equal to 2 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். கெமிஸ்ட்ரி படிச்சனால உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, ரைட். நம்மளுக்கு என்ன தெரியும்? R is proportional to n ஸ்கொயர். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? R square equal to n power 4 வரும். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் மல்டிப்ளை பை பை ஆன் போத் சைட்ஸ். இதையும் ரெண்டு சைடும் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும்? R square is proportional to n power 4. பையால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பை R square is equal to pi n power 4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, this pi R square is nothing but your area is proportional to pi constant, so n power 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ ஏரியா இஸ் ப்ரொபோஷனல் டு 4th பவர் ஆஃப் த ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க வந்து ரேஷியோ ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அதாவது n is equal to 2 to n is equal to 1 அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணோன்னா என்ன வரும்? அதாவது a1 by a2 அல்லது a2 by a1 வச்சுக்கோம். a2 by a1 is equal to n2 by n1 to the power 4.
okay, which is nothing but 2 by 1 to the power 4, which is nothing but 16 by 1 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் யுவர் ஆர்பிட் இஸ் ப்ரொபோஷனல் டு n பவர் 4. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி வச்சுன்னா பண்ணோம், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ 16:1 இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சரி, ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ரைட், எனக்கு என்னென்னலாம் தெரியும், radius of nth orbit is equal to n square h square epsilon naught by pi m e square z. இதுனா நம்ம எழுதின ரிலேஷன்ஷிப் அப்படியே எழுதிருக்கேன். வேற என்ன தெரியும், angular momentum mbr is nothing but integral multiple of h by 2 pi. இது தெரியும். இதுல இருந்து velocity அப்படின்னு எடுத்தோம்னா nh by 2 pi mr அப்படின்னு சொல்லி வரும். இந்த ரேடியஸை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரப்போகுது, velocity v is equal to nh by 2 pi m. இந்த ஆர்ல சப்ஸ்டிட் பண்ணா இது பூரா மேல போயிடும், இது பூரா கீழே வந்துடும். ஸோ n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் கீழே வரும், மேல என்ன இருக்கும், பை me ஸ்கொயர் z என்று இருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை பை m இது எல்லாமே கேன்சல் ஆகும். வேற என்ன இருக்கு, ரிமைனிங் இருக்கிற இடத்துல. ஸோ இவர் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு z e ஸ்கொயர் பை 2 எப்சிலான் நாட் n h. This is your velocity. z e ஸ்கொயர் பை 2 எப்சிலான் நாட் n h அப்படின்னு சொல்லுவோம். NH. இதுலயும் கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம். எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தனியாவே எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் என்ன, வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு இதுல இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அப்புறம் எடுத்துடலாம். அதாவது அதுக்கு முன்னாடி இதை இன்னொரு ஃபார்மேட்லயும் மாற்றும். இந்த ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்மேட்ல இதுக்கு முன்னாடி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை திஸ் ஈக்குவேஷன் பை 2 பை 2 பை பை 2 பை அது வந்து பண்ணுங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பை பை 2 பை வந்து பண்ணோம்னா என்ன வரும், வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு z e ஸ்கொயர் பை 2 எப்சிலான் நாட் nh மல்டிப்ளைடு பை 2 பை டிவைடட் பை 2 பை which gives இந்த 2 பை எப்சிலான் நாட் ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. ஸோ 4 பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி வரும். 1 by 4 pi எப்சிலான் நாட்டை வந்து நான் கேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நான் பண்ணேன்னா 2 pi z k e ஸ்கொயர் பை nh அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டியை வந்து இந்த மாதிரியும் நீங்க சொல்லுங்க. இவர் வெலாசிட்டி எந்த டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். 2 pi z e ஸ்கொயர் சாரி z k e ஸ்கொயர் டிவைடட் பை nh. வெலாசிட்டியை இப்படியும் பண்ணிக்கலாம். வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா. ஓகே, ரைட். வேற நம்ம இன்னொரு ஃபார்முலா என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதே ஈக்குவேஷனை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை சி. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை சி, வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ ஒரு வெலாசிட்டி சொல்லுங்க, by 2 epsilon naught ch z c by n இப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதுல இதெல்லாம் நம்ம வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சியை டிவைடு மல்டிப்ளை பண்ணதை இப்படி பிரிச்சு எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து 1 by 137 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும்.
இதுக்கான வேல்யூ வந்து 1/137 அப்படின்னு சொல்லி வரும். மீன்ஸ் 1/137 ZC by N அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்க வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா V is equal to C/137 கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிடுறது Z/N. ஸோ வெலாசிட்டிக்கு மொத்தம் 3 ஃபார்முலா. என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். 3மே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகே, 3மே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2π போட்டால் K வந்துடும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை C போட்டோம்னா C/137 Z/N அப்படின்னு சொல்லி வரும். இந்த 3 டேட்டா மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மற்ற இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிற யூஸ் பண்ணுவோம். ரைட். கேங்கிறது 9 × 10⁻⁹ நீங்க போட்டுக்கலாம் கொடுத்துருக்கிற டேட்டா பொறுத்து. ரைட். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன்ல எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், யுவர் வெலாசிட்டி இஸ், இதில் நம்ம கிராஃப் பண்ணணும், கிராஃப் நம்ம வந்து இதில் போடணும் அப்படின்னா your velocity of electron in nth orbit V is proportional to atomic number and inversely proportional to orbit. அவ்வளவுதான், 2 கிராஃப். ஒன்று வெலாசிட்டிக்கு, இன்னொன்று nth orbit. இன்னொன்று வெலாசிட்டிக்கு Z proportional. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு கிராஃப் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். நீட் கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணாலே 90%, 80 to 90% கிராஃப் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராஃப் கொஸ்டின்ஸ், ஒரு கிராஃபை வச்சு எப்படியாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கிராஃப் என்ன கிராஃப் வேணா இருக்கலாம். நம்ம எந்த கிராஃபையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலா பேஸ்டு கிராஃபாகவும் இருக்கலாம். இல்லை நம்ம கைனமேட்டிக்ஸ்ல பார்த்த நிறைய கிராஃப் இருக்குல்ல, பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப், வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப், ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப், அதுவாகவும் இருக்கலாம். இல்லாட்டி நம்ம டியூல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல வந்து H is equal to லாஸ்ட் இயர்ல கேட்ட, லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர்ல கேட்ட மொமெண்டம் ஃபார்முலா இருக்கலாம். டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு H/mv அந்த ஃபார்முலாவும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணா கேட்கலாம். ஸோ கண்டிப்பான முறையில் 80 to 90% இந்த மாதிரி கிராஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு. 4 ஆப்ஷன்ல கிராஃப் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்து கிராஃப் கேட்பாங்க. ஸோ அதனால கிராஃப் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. அதனால அதை பார்த்து. ரைட். அப்போ ஸ்பீட் ஆஃப் யுவர் எலக்ட்ரான், ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் in first Bohr orbit, இல்ல first orbit of hydrogen atom is என்னவா இருக்க போகுது? ஹைட்ரஜன் ஆட்டம்ல Z is equal to 1 ன்னு எனக்கு தெரியும். Z is equal to 1 அப்படின்னா n ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல n is equal to 1ல வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம் டைரக்டா. ஸ்பீட் is equal to n Z க்கு பதிலா 1ன்னு போட்டீங்கன்னா, சாரி n க்கு பதிலா 1, Z க்கு பதிலா 1ன்னு போட்டீங்கன்னா C/137 is your speed. C/137. செகண்ட் ஆர்பிட்ல என்ன வரும்? C/274 அப்படியே மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கு. எப்படியோ நீங்க வந்து ஸ்பீட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட். கொஸ்டின். கொஸ்டின் நீங்க தான் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி கேட்சி வேர்ட்ஸ் அல்லது புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சா ஈஸி.
உங்களோட ஆப்ஷன் I think இது வந்து நீட் 2016 கொஸ்டின். நீட் 2016 கொஸ்டின். Option A, sir. Option A is correct. Option A is correct. Direct substitution. Velocity of nth orbit is equal to 2 pi k z e square by nh. அவ்வளவுதான். எல்லா வேல்யூம் பெரும்பாலும் அவங்க கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா வேல்யூம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல z வந்து என்னது? ஹீலியம் ஆட்டம் z வந்து 2. ஆர்பிட் வந்து எத்தனை ஆர்பிட் கொடுத்துருக்காங்க? தேர்ட் ஆர்பிட். n is equal to 3. n is equal to 3. மற்ற எல்லா வேல்யூஸும் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் will be v is equal to 1.46 into 10 power 6 meter per second. Okay, right. Next. ஸோ நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அந்த ரேடியஸோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா 2-3 ஃபார்முலா, அதுக்கான கிராஃப் பார்த்தாச்சு. ரேடியஸ்க்கான கிராஃப் எல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த ஏரியா வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆர்பிட்டல் டைம் பீரியட் ஆஃப் த எலக்ட்ரான். டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஆர்பிட்டல் டைம் பீரியட் ஆஃப் த எலக்ட்ரான். டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? டைம் பீரியட் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் பீரியட்னா டைம் பீரியட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். இப்போ சப்போஸ் Tn அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். டைம் பீரியட் Tn is equal to 2 pi Rn. Rnனா nth ஆர்பிட்டோட ஆர். So time is nothing but distance by speed. அவ்வளவுதான். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துடும். ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். இதில் சிம்பிளாக நம்ம இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா அது வந்து நிறையா வரும். இந்த மாதிரி வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு வேல்யூஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சி your radius of nth orbit is proportional to n square by z. இது எனக்கு தெரியும். அதே மாதிரி velocity of electron in nth orbit is proportional to z by n. இதுவும் எனக்கு தெரியும். ஓகே, ரெண்டையும் நான் கம்பைன் பண்றேன். கம்பைன் பண்ணா என்ன வரும்? அதாவது ரேடியஸ் வந்து மேல இருக்கு, வெலாசிட்டி வந்து கீழே இருக்கு. So your time period of nth orbit, time period of electron in nth orbit Tn will be proportional to n cube by z square அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் சப்ஸ்டியூட்லாம் பண்ணாம சிம்பிளா இதுக்கு முன்னாடி நான் பண்ணதை வச்சு நான் வந்து, ஏன்னா இது 2 பை கான்ஸ்டன்ட், ரேடியஸும் வெலாசிட்டியும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இதையும் வச்சு நம்ம இது பண்ணிடுறோம். ஓகே, ரைட். இல்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிறத சொல்லிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணா யுவர் டைம் பீரியட் Tn will be equal to 4 epsilon naught square n cube h cube by m z square e power 4 அப்படின்னு சொல்லி வரும். சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதுவும் முக்கியம் தான். இதுதான் அல்டிமேட்டா நமக்கு தேவை. ரைட். இப்போ டைம் பீரியட் பார்த்தாச்சு. டைம் பீரியட் பார்த்த பிறகு இதுல இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி, ஆர்பிட்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரான். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 1 by டைம் பீரியட். 1 by டைம் பீரியட். அப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா இல்லை ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி ரிலேட் ஆகும்னு சொல்லி நான் இதை வச்சே சொல்லிடுவேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் nth ஆர்பிட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு z square by n cube.
Z square by N cube. And your frequency general will be equal to V by 2 pi R அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சு மாற்றி பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 by டைம் பீரியடுக்கு your frequency will be mz square e power 4 divided by 4 epsilon naught square n cube h cube. N cube h cube. அவ்வளவுதான். Okay. N cube h cube. Right. எல்லாத்துலயுமே இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமானது. How your frequency is related, how your time period is related to atomic number and orbit. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதை வச்சும் கிராஃப் கேட்பாங்க. ரைட். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஸோ ரேடியஸ் பார்த்தாச்சு, வெலாசிட்டி பார்த்தாச்சு, டைம் பீரியட் பார்த்தாச்சு, ஃப்ரீக்வன்சி பார்த்தாச்சு. இப்போ எனர்ஜி ஆஃப் யுவர் ஆர்பிட், சாரி, எனர்ஜி ஆஃப் யுவர் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். in nth orbit. mv square by r is equal to 1 by 4 pi epsilon naught z e square by r square அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். எதில் இருந்து ஈக்குவேட் பண்றேன்? சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல இருந்து நான் ஈக்குவேட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே, நியூக்ளியஸ், ஆர்பிட், இந்த ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணி நான் எடுத்துட்டு வரேன். ரைட். இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 6 இதையும் கேன்சல் பண்ணலாம். 4 pi epsilon naught. ஓகே, ரிமைனிங் வில் பி mv square z e square by 4 pi epsilon naught r அப்படின்னு சொல்லி 4 pi epsilon naught r அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? I am going to multiply and I am going to divide this equation by 2. இந்த இதையும் 2 ஆல் டிவைட் பண்றோம் ரெண்டு பக்கம். இது எதுக்கு நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா, சி நியூக்ளியஸ் and this is your electron. ஓகே, ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். U is equal to k q1 q2 by r, k q1 q2 by r, which is nothing but k ze, இதை வேணா வச்சுக்கோங்க, இதை q1 வச்சுக்கோங்க, இதை q2 வச்சுக்கோங்க, ze minus e by r, which is nothing but minus z e square, k க்கு பதிலா நான் 1 by 4 pi epsilon naught r. So this will be your potential energy. This will be your potential energy. Right. இது வந்து u, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். half mv square அப்படிங்கிறது வந்து என்னது? Kinetic energy. Kinetic energy, which is nothing but kinetic energy, which is nothing but z e square by 8 pi epsilon naught r. 1 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால எனக்கு கைனடிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? யுவர் ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாருங்க. Potential energy U will be equal to minus 2 into kinetic energy. Minus 2 times of your kinetic energy. வருதான் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜியை மைனஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ரைட். இது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இதே எழுதி வச்சுக்கோங்க, இதே எழுதி வச்சுக்கோங்க. This is your potential energy, this is your kinetic energy, and relation between potential energy and kinetic energy of electron in nth orbit. Total energy k plus u, which is nothing but k க்கு பதிலா
ZE ஸ்கொயர் பை 8 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் யூக்கு பதிலாக, அதாவது ப்ளஸ் அங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். ZE ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர், 4 பை எப்சிலான் நாட் ஆர். டோட்டல் எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ இதையும் நீங்கள் காமனாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரப்போகுது? 8 காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ZE ஸ்கொயர் பை 8 பை எப்சிலான் நாட் ஆர். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Z பை 8 பை எப்சிலான் நாட் ஆர். இது வந்து டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஆஃப் யுவர் கைனடிக் எனர்ஜி. மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசம். உங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, உங்கள் கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டிஇ கொடுப்போம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் யுவர் கைனடிக் எனர்ஜி. இல்லை இன்னும் தெளிவாக எழுதணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. 1/2 ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1/2 ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட். இப்போ இதுல வேற என்ன மாடிஃபை பண்ணுவோம்? எஸ், எனர்ஜி. ஸோ எல்லாமே முக்கியமான டேட்டா, ஒவ்வொன்றும் முக்கியமான டேட்டா நோட் பண்ணி வச்சுப்போம். இது எல்லாமே கொஸ்டின்ஸ். பாக்ஸ் போட்டிருக்கிற எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ். ரைட். இப்போ எனக்கு எனர்ஜி வந்து என்னது? E இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ZE ஸ்கொயர் பை 8 பை எப்சிலான் நாட் ஆர். ஆருக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணினேன். மைனஸ் ZE ஸ்கொயர் பை 8 பை எப்சிலான் நாட். ஆருக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணினேன். என் ஸ்கொயர் H ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை எம் E ஸ்கொயர் Z. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மைனஸ் 13.6 இன்ட்டு Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவேன். மைனஸ் 13.6. ரிமைனிங் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேரியபிள்ஸ் மட்டும் தனியாக வச்சுட்டு கான்ஸ்டன்ட் தனியாக வச்சு கால்குலேட் பண்ணால் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 13.6 இன்ட்டு Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ கொஸ்டின், டோட்டல் எனர்ஜி ஆஃப் an atomic electron is 0வா, பாசிட்டிவா, நெகட்டிவா? இல்ல பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். டோட்டல் எனர்ஜி வந்து 0வா இருக்குமா, பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா? இல்ல பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்? மேலே இருக்க ஆன்சர் நெகட்டிவ் சார். நெகட்டிவ். டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். ரைட். ஸோ இதில் வேற என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்? கைனடிக் எனர்ஜி K is equal to ZE square by 8 pi epsilon naught R. Potential energy is equal to minus ZE square divided by 4 pi epsilon naught R. Energy is equal to negative of kinetic energy, அப்படி இல்லாட்டி half of potential energy. Potential energy நெகட்டிவ்னால total energy நெகட்டிவ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து இதை தான் ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு 13.6ங்கிறது எப்படி சொன்னேன் அப்படின்னா E is equal to மைனஸ் இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வேல்யூ சுட்டில் இதெல்லாம் மாற்றி எடுத்து போட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். m(e⁴) டிவைடட் பை 8 H ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் இதெல்லாம் தனியாக வரும். Z ஸ்கொயரும் N ஸ்கொயரும் தனியாக வரும். ஓகே, Z ஸ்கொயரும் N ஸ்கொயரும் தனியாக வரும். ஓகே, இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ரைட். இதுல ப்ராப்ளம் E is equal to இன்னொரு விதம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனஸ் RCH Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RCH அப்படிங்கிறது வந்து ரெய்ட்பர்க்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே தான், இதுதான் RCH சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ரெய்ட்பர்க்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரெய்ட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஆர் இஸ் நத்திங் பட் ரெய்ட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது வரைக்குமே போதுமானது. இந்த பிளாக்ல எழுதுன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. me⁴ divided by 8 epsilon naught square CH³ அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஹச்சை வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி போடுறது. இதனுடைய வேல்யூ வந்து 1.09 இன்டூ 10⁻7 மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ரெய்ட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ரெய்ட்பர்க்ஸ் எனர்ஜியோட வேல்யூ RCHஓட வேல்யூ, RCHஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் RCHஓட வேல்யூ, ரெய்ட்பர்க்ஸ் எனர்ஜியோட வேல்யூ. இதை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி, அதான் 13.6 இன்டூ Z²/n² அப்படின்னு வந்து போடுறோம். ஓகே, இல்லை ஜூல்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 2.17 இன்டூ 10⁻−18 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெய்ட்பர்க்ஸ் ரைட். சரி, இப்போ உங்க எனர்ஜி E is equal to -13.6/n² Z² எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இதுல உங்க நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுது? நெகட்டிவ் சைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். உங்க நியூக்ளியஸோட எலக்ட்ரான் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸா இருக்கிறதுனால எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்தா நம்ம எப்பயுமே நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். கிராவிடேஷனல் எனர்ஜியில் வந்து பார்த்துக்கோங்க -G(m1m2/r²). ஓகே, ரைட். ஸோ இதுதான் என்னோட எனர்ஜி லெவல். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஒன்னொன்னா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கே ஷெல்ல என்ன இருக்கும், எம் ஷெல்ல, எல் ஷெல்ல என்ன இருக்கும், எம் ஷெல்ல என்ன இருக்கும்? எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ல Z is equal to 1 சொல்லியாச்சு, தெரியும் நமக்கு. அப்போ N is equal to 1 K shell, N is equal to 1. அப்போ உங்க எனர்ஜி வந்து என்னவா இருக்க போகுது? Z is equal to 1, N is equal to 1. So your energy will be equal to -13.6 electron volt இருக்க போகுது. Second orbit N is equal to 2, that means L shell. Energy E2 is equal to என்னவா இருக்க போகுது? N-க்கு பதிலாக 2 போட்டீங்கன்னா 4 வரும். 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -3.4 எலக்ட்ரான் வோல்ட். N is equal to 3 அதே மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து E3 which is nothing but -1.5 electron volt. அதே மாதிரி N is equal to 4 போட்டீங்கன்னா E4 which is nothing but -0.585 electron volt அப்படின்னு சொல்லி வரும். அது M ஷெல்லு, N ஷெல்லு. அதே மாதிரி 5th ஷெல், O ஷெல் போட்டீங்கன்னா N is equal to 5 which is nothing but E is equal to 5 which is nothing but -0.54 electron volt. N is equal to infinity. N is equal to infinity. Your energy at infinity level will be 0 electron volt. 0 electron volt. So nth energy level பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 electron volt. So N is equal to 1 அப்படிங்கிற போது 13.6, அடுத்து 3.4, 1.5, 0.85, 0.54 and 0 electron volt அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ லோயர் எனர்ஜி லெவல் தான் நமக்கு வந்து பாட்டம்ல இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து லோயர் எனர்ஜி லெவல் நெகட்டிவ்ல இருக்கு, அதனால லோயர் எனர்ஜி லெவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி இருக்கும்.
n is equal to 1, your energy level is E1 minus 13.6 electron volt. n is equal to 2, E2 minus 3.4 electron volt. n is equal to 3, n is equal to 3, E3 is equal to minus 1.5 electron volt. இதுக்கு அடுத்து போக போக உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து க்ளோஸ்லி பிளேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்லி பிளேஸ்டா இருக்கும். n is equal to 4, E4 is 0.85 electron volt அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி n is equal to 5 அப்படிங்கிற போது E5 equal to minus 0.54 electron volt அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ லோயர் எனர்ஜி லெவல் தான் பாட்டம்ல இருக்கும். மேலே போக போக உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இது மாதிரி என்ன ஆட்டம்க்கு கேட்டாங்களோ உங்களுக்கு இசட் எதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இதுக்கு அடுத்து வந்து ஒரு டேட்டா ஃபுல்லாக தரேன். இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்டா இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காலம் பிசிக்கல் குவான்டிட்டி, செகண்ட் அதுக்கான ஃபார்முலா, தேர்டு வந்து ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். மோஸ்ட்லி H2 ஆட்டம் தான் எல்லாத்துக்குமே கேட்பாங்க, ஸோ அதனால அதை எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் Jn அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா Jn இஸ் நத்திங் பட் mbr, அதாவது nh by 2pi. Here J is proportional to n. Okay, அப்போ ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்ஸ் J1 is to J2 is to J3 up to your Jn அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 is to 2 is to 3 is to up to n. செகண்ட், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அல்லது போர்ஸ் ஆர்பிட் அல்லது ஆர்பிட் Rn. Rn ஓட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு n2 h2 4π அதெல்லாம் தெரியும், நான் அதுக்கெல்லாம் போல. R is equal to 0.53 n² by z அப்படின்னு சொல்லி போட்டாச்சு, ஆம்ஸ்ட்ராங். ஸோ ரேடியஸ் n² இருக்கிறதுனால ரேடியஸ் R1 is to R2 is to R3 up to Rn is nothing but 1 is to 4 is to 9 is to n². நெக்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சதே ஒரு கன்சாலிடேட் பண்றோம். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in nth orbit, V suffix n, which is nothing but Vn is equal to 2.2 into 10 power 6 z by n அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 2pi k z e by nh அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அல்டிமேட்டா n வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ரேஷியோ வந்து எப்படி வரப்போகுது? V1 is to V2 is to V3 up to Vn is nothing but 1 is to 1 by 2 is to 1 by 3 up to 1 by 9. Direct questions are okay. Right. Primary time period. Of electron in nth orbit. T suffix n is equal to நமக்கு தெரியும் T is proportional to தெரிஞ்ச ஃபார்முலாவில் எழுதிக்கிறோம். T is proportional to n cube by z square. So time period T1 is to T2 is to T3 is to up to Tn is nothing but 1 is to 8 is to 27 is to n cube. அப்படியே ஃப்ரீக்வன்சினா மாற்றி வரும். ஃப்ரீக்வன்சிக்கு தனியாக போட்டுக்கோங்க. ஃப்ரீக்வன்சின்னு என்ன வரும்? Frequency Fn is proportional to z square by n cube. அப்போ frequency F1 is to F2 is to F3 is to up to Fn, which is nothing but 1 divided by 1 by 8 is to 1 by 27 is to 1 by n cube. Next, your kinetic energy.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Next, your kinetic energy. Kinetic energy of nth orbital Kl. K is n is proportional to z square by n square. So kinetic energy K1, K2 up to Kn is nothing but K3 up to Kn is nothing but 1 is to 1 by 4 is to 1 by 9 is to 1 by n square. Potential energy Un. Un is proportional to z square by n square. Same na. Z square by n square. Total energy En. En is also proportional to z square by n square. Same. Z square by n square. Sorry. ஸோ இதுக்கு அடுத்து இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டைரக்டா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னென்னது கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ சப்போஸ் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் எனி ஆட்டம். Energy state of any atom. Lowest energy state of any atom. இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஆட்டம் ஆர் அயன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ லோயஸ்ட் ஸ்டேட்னா n is equal to 1 தான். அப்போ n is equal to 1. எனர்ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? En is equal to minus 13.6 multiplied by z square by n square. Then about 13.6 z square by n square. அப்ப ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு லோயஸ்ட் எனர்ஜி லெவல் என்ன, சாரி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃபார் H ஆட்டம் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா z is equal to 1. Helium atom z is equal to 2, so minus 54.4 electron volt. Okay, so அப்படியே எதுக்கெல்லாம் இப்போ லித்தியம் 2+ atom அதுக்கு வந்து z is equal to 3. இது போட்டீங்கன்னா minus 122.4 electron volt அப்படின்னு தெரியும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன? அயனைசேஷன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் minimum energy required to move an electron from ground state to ground state ல இருந்து infinity state கொண்டு போறது. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இன்ஃபினிட்டி ஸ்டேட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அதுதான் உங்களுடைய அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சி நியூக்ளியஸ் கிரவுண்ட் ஸ்டேட் n is equal to 1 ஆர்பிட். இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்க இருந்து நீங்க n is equal to இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் உங்களுடைய அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? அயனைசேஷன் எனர்ஜி IE is equal to இன்ஃபினிட்டியில இருக்கக்கூடிய எனர்ஜி மைனஸ் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, அவ்வளவுதான். which is nothing but negative of your கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு என்ன வரும்? மேலே கண்டுபிடிச்சது அப்படியே பாசிட்டிவ் வரும். ஹைட்ரஜன் ஆட்டம்ல கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் என்ன வருது? -13.6. அப்போ அதுக்கான அயனைசேஷன் எனர்ஜி என்ன வரப்போகுது? +13.6.
ionization energy for H2 atom is ionization energy is nothing but plus 13.6 electron volt. இப்போ அதே மாதிரி ஹீலியம் ஆட்டம்க்கு எவ்வளோ வந்துச்சு? ஹீலியம் ஆட்டம்க்கு வந்து -54 வந்துச்சா? அப்போ அதுக்கான எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி இஸ் பிளஸ் 54.4 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி லித்தியம் 2+க்கு -122 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு. ஸோ மைனஸ் பிளஸ் 122.4 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். 122.4 எலக்ட்ரான். ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் மைனஸ் மட்டும்தான் வித்தியாசம். ரைட். அடுத்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன? ionization potential. Okay, this is nothing but potential difference through which free electron, the potential difference through which electron must accelerated from rest such that its kinetic energy becomes equal to ionization energy. அவ்வளவு. ஸோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க அப்ளை பண்ணா உங்க ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து கைனடிக் எனர்ஜி, ஃப்ரீ எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வந்து அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலா வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லுவோம். கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெர் எலக்ட்ரான் பார்க்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு எலக்ட்ரான் தானே பார்க்குறோம். அதனால கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லுவோம். சிம்பிளா எப்படி சொல்லிக்கிட்டு வேற அதெல்லாம் இவங்க டெஃபினிஷன் படி கைனடிக் எனர்ஜி should be equal to ionization energy for hydrogen atom, equal to ionization energy which is nothing but 13.6 Z square by N square electron volt அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா இது என்னது? எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்குல்ல, பெர் எலக்ட்ரான் பார்க்குறோம். அதனால இந்த எலக்ட்ரானை டிவைட் பண்ணி போட்டோம்னா அதான் உங்களுடைய பொட்டன்ஷியல். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் which is nothing but V is equal to அதே தான் 13.6 Z square by N square volts அப்படிங்கிறது பெர் எலக்ட்ரான். எலக்ட்ரானால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அது பொட்டன்ஷியல். அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து 13 இப்படி எழுதுகிறோம். IP of H atom. Okay, it's nothing but 13.6 volt. Helium atom is nothing but 54.4 volt. Lithium 2+ atom is nothing but 122.4 volt. Okay, 4 volt. Correct. ஸோ என்னென்ன பார்த்துருக்குறோம்? கிரவுண்ட் இதில் வேல்யூஸ் எல்லாம் ஒன்று தான், ப்ளஸ் மைனஸ் யூனிட் மட்டும்தான் மாறும். கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன. நெக்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. Excitation energy is nothing but energy required to move an electron from ground state ல இருந்து ground state of atom ல இருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போயிட்டோம்னா அது அயனைசேஷன் எனர்ஜி. நம்ம இன்ஃபினிட்டி கொண்டு போல, கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம்ல இருந்து எனி அதர் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் டு எனி அதர் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம். அப்ப எக்ஸைட்டேஷன் இஸ் நத்திங் பட்
எனர்ஜி அட் ஹையர் எனர்ஜி லெவல் எந்த எனர்ஜிக்கு மாற்ற போகிறோமோ மைனஸ் எனர்ஜி ஆஃப் லோயர் எனர்ஜி லெவல். ஓகே, லோயர் எனர்ஜி லெவல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டமே எடுத்துக்குவோம். ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஈஸி படிக்கிறது. ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கிரவுண்ட் ஸ்டேட்டோடைய எனர்ஜி வந்து என்னது? கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் H atom is nothing but minus 13.6 electron volt. நான் இதே இது ரொம்ப தூரத்துக்குலாம் போல. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் H atom எவ்வளவு? இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்னா n is equal to 2, which is nothing but 3.4 electron volt. எவ்வளோப்பா? மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கிறேன். எனர்ஜி ஆஃப் H atom. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு வர்றதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஆஃப் H atom. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஆஃப் H atom இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷனோட எனர்ஜி லெவல் minus 3.4 electron volt minus 13.6 electron volt, which is nothing but plus 10.2 electron volt plus 10.2 electron volt. இதே மாதிரி உங்கள்கிட்ட செகண்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா n is equal to 2 போட்டு அந்த எனர்ஜி இதை கண்டுபிடிச்சு இது வந்து பார்த்துக்கலாம். பெட்டர் ஹைட்ரஜனோட எல்லா எனர்ஜி லெவல்ஸையும் நீங்கள் வந்து பைகாட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜன் கேட்டாங்க, ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டுக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த நேரத்தில் போய் யோசிக்க தேவையில்லை. டக்குன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு n is equal to வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும். அதனால பெட்டர் இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜமே மோர் தேன் என்ன? ரைட். இப்போ இதே தான். இப்போ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல். எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் என்ன? பெர் எலக்ட்ரான். இந்த 10.2 வர்றது வந்து பெர் வோல்ட்னு வரும். அவ்வளோதான். அப்படியே அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல். Excitation potential, அதே definition. Potential difference through which electron must be accelerated from rest so that kinetic energy becomes equal to ionization energy level பதிலா excitation energy level அப்படின்னு மட்டும் போட்டுக்குவோம். becomes equal to ionization energy பதிலா excitation energy level மட்டும் போட்டுக்குவோம். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ excitation potential which is nothing but V excitation is equal to E excitation per electron அப்படின்னு. E excitation per electron. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா will be first excitation potential for hydrogen atom of hydrogen atom is equal to 10.2 volt. 10.2 volt. Okay, 10.2 volt. Right. Last one, binding energy. Binding energy. Binding energy is nothing but energy liberated when atom அல்லது constitution of system, electrons னு வச்சுக்கிறோம். electrons of a system are brought from infinity to assemble the system. So சிம்பிளா இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னா சிம்பிள். energy required to move an electron from any state to
இன்ஃபினிட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் எனி ஸ்டேட் டு இன்ஃபினிட்டி இஸ் கால்டு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எனி ஸ்டேட்ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு கொண்டு வர்றது தான் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் எனி ஸ்டேட் அப்படிங்கிற போது நெகட்டிவ் ஆஃப் யுவர் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான், சிம்பிள். நெகட்டிவ் ஆஃப் யுவர் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வரும். ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எனர்ஜி லெவல்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இந்த எனர்ஜி லெவல்ஸ் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாப்டரோட இன்னொரு முக்கியமான பாட்டு, லாஸ்ட் பாட்டு அது கொஞ்சம் தான். அதாவது எனர்ஜி எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஒரு சீரீஸ்ன்னு சொல்லி இருக்கும். பால்மர் சீரீஸு, சாரி ஃபர்ஸ்ட் வந்து லைமன் சீரீஸு, பால்மர் சீரீஸு, பேஸ்டன் சீரீஸு, பிராக்கெட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றா போகும். எல்லாத்துலேயும் ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். லைமன் சீரீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். புக்கை ரெஃபர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துடலாம். இருந்தாலும் இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. லைமன் சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு அந்தந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து சொல்லுவோம். 1/λ இஸ் ஈக்குவல் டு R இன்டூ 1/1² மைனஸ் n² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒருவருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஸ்டேட்ஸ் n வந்து இதில் என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுவாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒருவருக்கும் ஒரு இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம வந்து அதில் ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த யூனிட்டோட இன்னொரு பார்ட் வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு நியூக்ளியஸ், செமிகண்டக்டர்ஸ் மட்டும் தான். நியூக்ளியஸ் வந்து ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் வந்து தியரி, அது ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. இதனால நெக்ஸ்ட் கிளாஸில் இதை முடிச்சுட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டர்ஸ்ல வந்து நம்ம அண்டு கேட், ஆர் கேட்டு, நார் கேட்டு அப்படின்னு சொல்லி கேட்ஸ் வரும். அதாவது அதில் வந்து 2 டாபிக் மட்டும்தான் முக்கியமானது. டயோடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து ரெக்டிஃபயருக்கு அடுத்து இந்த லாஜிக் கேட்ஸ். மெயினாக லாஜிக் கேட்ஸ் வந்து கடந்த ஒரு 4 வருஷமா வந்து லாஜிக் கேட்ஸ்ல ஒரு கொஸ்டினாவது இல்லாமல் இருக்கிறது இல்லை. அதனால நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீட்ல கண்டிப்பான முறையில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல கொஸ்டின் இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். அதே மாதிரி 11th ஃபர்ஸ்ட் டாபிக், 12th லாஸ்ட் டாபிக் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்லயும் கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுலயும் முக்கியமா இதுல லாஜிக் கேட்ஸ் வச்சு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனால இதையும் பார்க்கணும். ஓகே, எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.